الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அடைந்ததற்கு பின்னால் நாளைய வறுமை நாளே ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கூலியாக கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, வாயிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், குறிப்பாக பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும், கவலையான சோர்வான நிலையிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்ந்த மாலை எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணியவனாக இன்றைய முதுபாவை ஆரம்பிக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு பல கடமைகளை தந்திருக்கிறார். கடமைகள் இல்லாமல் யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே பல கடமைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாம் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அதே போன்று நாம் எங்களை படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அதே போன்று நாம் அடியார்கள், அதே போன்று நம்மை போன்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே நாம் நமக்கு செய்யக்கூடிய கடமை
சத்துள்ள உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். வீணான விளையாட்டுகள், உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை விளையாடி என்னுடைய உடம்பை நாசமாக்கி விடக்கூடாது. பாவமான காரியங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. ஹராமானவைகளை உச்சரிக்கக்கூடாது. அதாவது சாப்பிட குடிக்க கூடாது. இது எங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். அதே போல் அல்லாஹ்வுடைய கடமைகளை ஏற்று நடப்பது, அல்லாஹ்வுடைய அந்த விலக்கல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலக்கி நடக்குமாறு சொன்னவைகளை உத்தமங்களை தவிர்த்து கொள்வது நமக்காக நாம் செய்யக்கூடிய கடமைகள். இன்னொரு கடமைகளுக்கு படைத்த ரப்புக்காக செய்யக்கூடிய கடமைகள். அல்லாஹ்வுடைய கடமைகள், பரவான கடமைகளை நாம் நிறைவேற்றுவது. அல்லாஹ் வேணாம் என்று சொல்வதைகளை விட்டோம் எங்களை நாங்கள் தூரமாக்கிக் கொள்வது. அல்லாஹ் எதுவெல்லாம் எங்களுக்கு விதியாக்கினானோ அதை நாங்கள் கடமையாக கட்டாயமாக எடுத்து செல்வது. இது ஒரு பகுதி என்பானவர்களே. இன்னும் ஒரு பொறுப்பு, இன்னும் ஒரு கடமை இருக்கிறது. அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். அந்த கடமையிலே ஒரு கடமைதான். அதை பல கோணங்களில் நோக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, ஜமாத்தார் நிர்வாகிகளுக்கு செய்யக்கூடிய கடமை, நிர்வாகிகள் ஜமாத்தாருக்கு செய்யக்கூடிய கடமை, ஒரு முதலாளி தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, ஒரு ஆட்சியாளர் அவருக்கு கீழே உள்ளவர்கள் செய்யக்கூடிய கடமை, ஒரு அண்டை வீட்டான் அடுத்த அண்டை வீட்டானுக்கு செய்யக்கூடிய கடமை, முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய கடமை, ஒரு முஸ்லீம் மாற்று மத சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய கடமை. இப்படி என்று பல கோணங்களில் அந்த கடமைகளை நோக்கலாம். அதில் மிக முக்கியமான ஒரு கடமை தான் வயது வந்தவர்கள், பொறுப்புதாரிகள், எங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற ஒரு பகுதிக்குள்ளே அதை அடக்கலாம். இன்னொன்று இருக்கிறது, திருமணம் முடித்தவர்கள் தங்களுடைய மனைவிமார், அதுக்கு பின்னால் நாங்கள் தகப்பனாகுவோம், என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இப்படி மனிதனுடைய வயதுகள் கூட கூட, அந்தஸ்துகள் கூட கூட, மனிதனுக்கு வரக்கூடிய பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகும். சாதாரண ஒரு வாலிபருக்குள்ள பொறுப்பை விட திருமணம் முடித்தவருக்குள்ள பொறுப்புகள் அதிகம். திருமணம் முடிந்தவருக்குள்ள பொறுப்பை விட திருமணம் முடித்து 1-2 வருடங்களை கடந்து பிள்ளைகளை பெற்றவருக்கு உள்ள அந்த பொறுப்பு வேறு. அதை விட அந்த பிள்ளைகள் திருமண வயதை முடிந்துவிட்டால் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்போம், அதற்கு பின்னால் உள்ள கடமைகள் வேறு. அன்பானவர்களே, வயதுகள் கூட கூட கடமைகளும் கூடிக்கொண்டே செல்கின்றன. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புதாரிகளாக இருக்கின்ற நானும் நீங்களும், பெற்றோராக இருக்கின்ற நானும் நீங்களும், சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற நானும் நீங்களும், எங்களுடைய குழந்தைகளுக்கு, வீட்டிலே உள்ள எங்களுடைய தாய்மார்களுக்கு முதலாவது முன்மாதிரியாக நாம் செய்யப்படுகிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குழந்தைக்கு முதல் முன்மாதிரி, எங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் முன்மாதிரி மண்டலத்தில் உள்ள டீச்சர் அல்ல, பாடசாலையில உள்ள ஆசிரியர் அல்ல, குர்ஆன் மதரசாவிலே மக்தபிலே உள்ள முஅல்லிம் அல்ல. எங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் முன்மாதிரி எங்களுடைய தாய் தான். அந்த பிள்ளையுடைய தாய் தான் முதல் முன்மாதிரி. பிள்ளை முதலாவது ஃபாலோ பண்ணுவதும் பார்ப்பதும் தன்னுடைய தாயை தான். கண்ணியமானவர்களே, குழந்தை முதலாவது பேசுவதும் தாயுடைய மொழியை தான். பிள்ளைக்கு தெரிந்த முதல் உறவு தாய், அதுக்கு அடுத்ததுதான் தகப்பன், அதுக்கு அடுத்ததுதான் தன்னுடைய உறவுகளில் அந்த பிள்ளையுடைய அந்த நட்பு வட்டாரம் நீடிக்கிறது. மாணவர்களே, அதனால் தான் சொல்லுவார்கள், கட்டிடம் சீராக இருக்க வேண்டுமாக இருந்தால் அஸ்திவாரம் சீராக இருக்க வேண்டும். மாத்தாதான் பல மாடி கட்டிடங்கள், இந்த கலைவல ஜும்மா பள்ளி பல மாடி கட்டிடங்கள் போட்ட அஸ்திவாரம் நன்றாக இருப்பதனால் முன்னோர்கள் எங்களை விட்டு சென்றாலும் அவருடைய கதிர்கள் பிரகாசமாக்க வேண்டும். அந்தானவர்களே, அவர்கள் போட்ட அஸ்திவாரத்தால் இந்த கட்டிடம் அழகாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அதனால நாங்கள் அஸ்திவாரமாக இருக்கின்ற பொறுப்புதாரிகள், நாம் முன்மாதிரியாக இருந்தால், நாம் சிறந்தவர்களாக இருந்தால், கட்டிடமாக இருக்கின்ற குழந்தைகள் சீரானவர்களாக, நல்லவர்களாக, சமூகத்துக்கு பிரயோஜனமானவர்களாக நிச்சயமாக அவர்கள் மாறுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுக்குள்ள பொறுப்புகளை மிக முக்கியமாக
பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பொறுப்புகளை பல கோணங்களில் நோக்கலாம். நான் ஆரம்ப பகுதியுடைய பொறுப்புகளை சொல்லையில பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால் பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஆரம்ப கடமைகள், அந்த பிள்ளைக்கு வலது காதல அதான் இடது காதல இல்லாமல் அந்த பிள்ளைக்கு அதிகா கொடுக்கிற விடயம், நன்மை நல்ல பேரு வைக்கிற விடயம், இப்படி என்று பல கட்டங்கள். அப்படி வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு தாய் 2 வருடங்கள் கட்டாயமாக பால் குடி, அந்த பால் குடி அந்த தாயுடைய உணவை கொடுக்க வேண்டும். அந்த தாயுடைய பாலை அந்த பிள்ளைக்கு 2 வருட உணவாக கொடுக்க வேண்டும். அதுதான் பிள்ளைக்கு போகின்ற சிறந்த விட்டமின். அதை விட போசாக்கு வேற எங்குமே கிடையாது. எனவே ஒரு தாயுடைய கடமை அந்த குழந்தைக்கு 2 வருடங்கள் பால் ஊட்டுவது. அப்போது அந்த பிள்ளை சுத்தி கூர்மை உள்ள பிள்ளையாக வளரும். இடையில ஒரு தாய் 1 வருடத்துல பிள்ளையுடைய பாலை நிப்பாட்டினா அந்த பிள்ளையுடைய புத்தியில கோளாறு வரும். அன்பானவர்களை இதை சொல்கிறா, புத்தி சரியாக இயங்க வேண்டுமா இருந்தா ஒரு குழந்தைக்கு கட்டாயமாக 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல கடமைகள் வருகின்ற போது அந்த குழந்தை பருவ வயதை அடைகின்ற போது அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமைகளை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதலாவதாக அன்பானவர்களே, என்னுடைய பிள்ளை கொஞ்சம் வாலிப வயது அடைந்து விட்டால், எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளை, அதாவது அந்த பிள்ளை ஒரு சாதாரண வயதை அடைந்து விட்டார் என்றால் பிள்ளைகளோடு நாங்கள் கட்டாயமாக மசூரா செய்ய வேண்டும். வீட்டுடைய விடயங்களா, எங்களுடைய குடும்ப விடயங்களா, கட்டாயமாக எங்களுடைய ஆலோசனைகளில், எங்களுடைய மசூராக்களில் எங்களுடைய குழந்தைகளை பங்காக ஆக்க வேண்டும். இன்னைக்கு தாய் தகப்பன் மசூரா பண்ணி சில முடிவுகள் எடுக்கின்ற போது பிள்ளைக்கு தெரியாம போன அது ஒரு பாதிப்பு. எனவே பிள்ளைகள் வயது கூட கூட அவர்களை வீட்டில் பங்காராக அவர்களை ஆக்க வேண்டும். சில பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைகளுடைய மசூராவை கேட்பது, அந்த பிள்ளைகளுக்கு மசூரா சொல்லுவது எங்களுடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அடுத்தபடி அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளை வளர தொடங்கி பருவ வயது அடைந்தது முதல் அதற்கு முன்னால் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளையுடைய உடல் உள்ள கல்வி ரீதியிலே முன்னேற்றத்தை அமைப்படுத்த வேண்டும். பிள்ளையுடைய உடலை பாதுகாக்கின்ற விடயம், பிள்ளையுடைய உடல் பலவீனப்படுகிறது அந்த விடயம், உள ரீதியான பிள்ளையுடைய உள்ளத்தை தாக்குகின்ற விடயத்திலே பிள்ளையுடைய உள்ளம் தாக்கப்படாமல் பெற்றோர் கவனித்துக் கொள்ள வேண்டும். சமூகத்தில் நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்கட பிள்ளை அறியாத வயதில் ஒரு தவறை செஞ்சிருப்பான், ஒரு பையன் சொல்லியிருப்பான், நானும் இந்த நேரம் எல்லாம் பொய்யன் பொய்யன் என்று பிள்ளை அடையக்கூடாது. ஒரு தவற பிள்ளை செஞ்சிருந்தா அதானவர்களே அந்த தவற மன்னிக்கின்ற தன்மை பெற்றோராகி எங்களுக்கு படைத்தரப்பு அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன்ல சொல்றான். சதா பாவத்துல மூழ்கிருந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله. அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குர்ஆனுடைய ஆயத். சதா பாவத்துல மூழ்கிருந்த மக்கள் நன்மையே புறக்கி எடுப்பதற்கு இல்லை. அல்லாஹ் அந்த மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்களே, பாவம் செய்கின்ற அடியார்களை பார்த்து அல்லாஹ் என்னுடைய அடியார்கள் அழைக்கிறான். ஒரு தவறை செஞ்சுட்டா நாங்க பிள்ளை ஒதுக்குற, நீ எந்த பிள்ளையில போ, உனக்கு சாப்பாடுல வீட்டுல போ. படைத்த ரப்ப உழவு நாங்க மேலா, படைத்த ரப்புடைய இறக்கத்தை உழவு கண்ணியமானவர்களே, எங்களிடத்தில் எங்கள பிள்ளைகள் மீது அதிக இறக்கம் வர வேண்டுமானவர்களே. சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் பாசம் இருக்கிறது. ஆனா தாயுடைய பாசத்துக்கு ஈடு எந்த பாசமும் இல்லை. தாயுடைய பாசம் இருக்குது, குழந்தைகளுக்கு அதிகம் கிடைக்கிறது. ஒரு தாய் இருக்கிறாரே கண்ணியமானவர், அவருடைய பாசம் வித்தியாசமான தாய் பிள்ளைகளுக்கு அவர் செய்யக்கூடிய தியாகம் அதிகமானவை. எனவே முதலாவது பகுதி நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆலோசனைகள் அவர்களை புரிந்து கொள்வது. அடுத்ததாக பிள்ளையுடைய உடல் உள்ள கல்வி ரீதியிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் அதிக கருத்தினை காட்டுவது. அடுத்தபடியே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே பிள்ளைகளுடைய கண்ணியத்தை மற்றவர்களுக்கு மத்தியிலே பாதுகாப்பது பெற்றோருடைய கடமை. இன்றைக்கு எங்கட பிள்ளை ஒரு தவறு செஞ்சுட்டா, எங்கட பிள்ளைக்கு ஒரு குறை இருந்துட்டா, அது வீட்டில் உள்ள தாயின் தகப்பனுக்கு தான் தெரியும். பிள்ளையுடைய மாமா வந்திருப்பாங்க, மாமி வந்திருப்பாங்க, அல்லது பிள்ளையுடைய நண்பர்கள் வந்திருப்பார்கள். அன்பானவர்களே, இவர்களுக்கு மத்தியில பிள்ளையை ஏற்கிறது, பிள்ளையை சந்திக்கிறது, இது கடுமையான குற்றம். பிள்ளையுடைய மரியாதை மற்றவர்களுக்கு மத்தியில, குடும்பங்களுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில பாதுகாக்கப்பட வேண்டும். இது பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி.
எத்தனையோ பேர் நல்ல நட்புகளை கூட பிரிந்து செல்கின்ற அளவுக்கு சில தாய் தாப்பு நடக்கிறார். இன்னொரு தவறு மகன் செஞ்சு விட்டா வீட்டுக்கு வா பாக்குறேன் என்று நண்பர்களோடு வீட்டுக்கு வருகிறார். நண்பர்களுக்கு முன்னால் தன்னுடைய மகனுக்கு கடுமையாக அடிக்கிறார். அந்த நண்பர் அதுக்கு பின்னால் அந்த வீட்டு பக்கம் பாக்குறல்ல, உங்களோட வாப்பா நல்லம் இல்ல, இதுக்கு பின்னா அவங்கள சேரமாட்டேன்னு அந்த நண்பர் தூரமாகிறார். எந்த தாய் தாப்போடு இப்படி கடுமையான குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது. அடுத்த கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு நல்ல நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் நல்லவர்களோடு பழகினா அந்த நட்புக்கு உறுதுணையாக நானும் நீங்களும் பங்காற்ற. பிள்ளையுடைய கூட்டாளிகளுடைய நல்ல கூட்டாளியா, என்னுடைய பிள்ளை எங்களுடைய தோழியுடைய எங்களுடைய மகளுடைய கூட்டாளி தோழி நல்ல பிள்ளையா, தாய் தகப்பன் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வரணும், அன்பளிப்புல கொடுத்துட்டு வரணும். அவங்க எங்களுடைய வீட்டுக்கு நல்ல நட்புகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். கெட்ட நட்பா இருந்தா பிள்ளை தகுதி இல்லாதவர்கள் பழகிறது, மோசமான ஒரு நட்பு வைக்கிறதுண்டா அந்த நட்பை நாங்க தான் இல்லவா, அது எங்களுடைய கடமை. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதில் ஆழமாக பதிய வைக்க. என்னுடைய தாய் தகப்பன் என்ன விசாரிக்காவிட்டாலும், ஒரு நிர்வாகிகள் என்னை தட்டி கேட்காவிட்டாலும், எனக்கு படித்து தரக்கூடிய ஆசிரியர்கள் ஓய்வு தரக்கூடிய மாநிலங்கள் என்னை தட்டி கேட்காவிட்டாலும், படைத்தரப்பு ஒரு நாள் என்னுடைய ஆயுளை பற்றி நாளைய முறைமையிலே விசாரிப்பான் என்ற விடயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதில் ஆழமாக பதிவு. பெற்றோர்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்க. நான் பிள்ளைக்கு என்ன செஞ்சால் என்ன யாரு பார்க்க போறாங்க, என்ன யாரு கேட்க போறாங்க என்று யாரு நினைக்க வேணாம். படைத்தரப்பு என்ன ஒரு நாள் விசாரிப்பான் என்ற விடயத்துல ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாக. அன்பானவர்களே, அடுத்த விடயம், பிள்ளைகள் பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைவிகளை தேடி கொடுக்கிறது பெற்றோருடைய கடமை. இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது தெரியுமா? பிள்ளைகளே அவங்களுக்கு தேவையான கணவன்மார மனைவிமார தேடி கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, ஆனா இஸ்லாத்துல ஒரு முறை இருக்குது. குடும்பமாக நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த துணைவியை அந்த பார்ட்னரை தெரிவு செய்வோம். அதுக்கு சில முறைகள் இருக்கின்றன. 4 குவாலிபிகேஷனை பார்ப்போம். அல்லாதவர்களே, இதுகளை பார்த்துத்தான் இந்த விடயத்தை நாங்க என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்குரிய துணைவிய அந்த பிள்ளைக்குரிய கணவனோ மனைவியோ அதை நாம தெரிவு செய்வோம். அன்பானவர்களே, இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக. இன்றைக்கு பிள்ளைகள் அவங்க நட்புகளை வைத்து அவங்கள வாழ்க்கைக்கு தேவைப்பட்டவர்கள் தெரிவு செய்து கொள்கிறார்கள். அதுக்கு பின்னால தாய் தாப்புன்னு விரும்பியோ விரும்பாமல முடிச்சு வைக்கிறார்கள். எத்தனையோ திருமணங்கள் கண்ணியமானவர்களே போதை வந்து அடிமையானவர்களுக்கு முடித்து கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால சீரழிவது உங்களோட பிள்ளை மட்டுமில்ல. நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைய போதை வந்து அடிமையானவர்களுக்கு முடிச்சு கொடுக்கிறீங்கடா, சீரழிவது உங்களோட பெண் பிள்ளை மட்டுமில்ல. அந்த பெண் பிள்ளையால எத்தனை குடும்பம் எத்தனை பிள்ளைகள் கிடைக்கிறாங்களோ, 3 பிள்ளையா 3 பிள்ளையுடைய வாழ்க்கை நாசமாகும். எனவே திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால உள்ள விஷயம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அந்த குடும்ப பார்ட்னரை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பாக. அன்பானவர்களே, இந்த விடயங்களை கவனப்படுத்திக் கொள்வோம். அதே போன்று ஒரு ஆண் திருந்தினால் அது தனிமையில அவர் திருந்தின போலதான். ஆனா ஒரு பெண் திறந்து விட்டால், ஒரு பெண்ணிடத்துல மார்க்க போனால், ஒரு பெண் பக்குவமாக இருந்தால், அந்த தாயினூடாக 2 பிள்ளைகளா 3 பிள்ளைகளா வீட்டிலே உள்ள கணவன் திறந்து விடுவார், பிள்ளைகள் திறந்து விடுவார்கள், முழு வீடும் திருந்தின வீடாக. இப்படி 5-6 பெண்கள் அக்க பக்கத்திலே உள்ளவர்கள் திருந்தினால் இபாதத்திலே அவருடைய வாழ்க்கையை கிடைத்தால், கண்ணியமானவர்களே, அந்த பெண் மக்களினூடாக அந்த ஊரே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு செழிப்பான ஊராக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுக்கு மார்க்கத்தை கொடுப்போம். அதிலும் குறிப்பாக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், இந்த பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கம் போய் சேர வேண்டியது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனையை பார்க்கிறோம். நல்ல பண்பாடு அல்லாஹ் கொடுத்தா, அன்பானவர்களே, இந்த உலகத்துல உள்ள சிற்றின்பங்களுக்கு முன்னால தங்களை யாரும் கொடுத்து விட மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பார்க்கிறோம், சிலர் தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் வெளிநாட்டுல போயிருப்பாங்க. அது ஆகுமா ஆகாதா என்ற விஷயம் வேற. பிள்ளை குட்டிகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அது கூடுமா கூடாதா எத்தனை நாட்கள் என்ற விஷயம் அது வேற. கண்ணியமா எதை சொல்ல வரையில நான் எதை சொல்லுகிறேன் என்றா, ஒரு கணவன் தன்னை விட்டும் 1 வருடம் பிரிந்திருக்கிறார்,
2 வருடம் பிரிஞ்சிருக்கிறார், 3 வருடம் பிரிஞ்சிருக்கிறார். ஆனா அந்த பெண்ணுக்கு தேவைகள் இல்லாம இல்ல, ஆசைகள் இல்லாம இல்ல, பயணங்கள் இல்லாம இல்ல, பெருநாட்கள் வராம இல்ல, எல்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்குது. ஆனா அந்த பெண் எல்லாத்தையும் அடக்கிட்டு பொறுமையாக இருக்கிறார் என்றால் அந்த பெண்ணுடைய தாயும் தகப்பனும், அந்த பிள்ளையுடைய தாயும் தகப்பனும் நல்ல பராமரிப்புல இந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறார்கள். அடையாளம் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா? கணவன் நாட்டிலே தொழில் செய்யாலும் எத்தனையோ பெண் மக்கள் கெட்டு போறாங்களா இல்லையா? காரணம் என்ன? பராமரிப்பு மோசம், அல்லது இடையிலே ஒரு பிரச்சனை, அல்லது இடையிலே அவர்களுடைய கோளாறு, அந்த பக்குவம் சரியான முறையில் கொடுக்கப்படாதால் சீர்கட்டு போகிற நிலைமைகள் ஏற்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுக்கு மத்தியில பக்குவத்தை ஏற்படுத்த கடமையாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அஸ்மா பின்த் யஸீத் রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹா அவங்க கேட்கிறார்கள், நாயகமே, அன்சாரி பெண்களுடைய தூதுவராக நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். எல்லா பெண்களும் சேர்ந்து என்னை தூதுவராக உங்களிடத்திலே அனுப்பி சில விடயங்களை கேட்குமாறு சொல்லியிருக்கிறார் என்று அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்துக்கு வந்து கேட்கிறார். நாயகமே, எங்களுடைய கணவன்மார் ஜும்மா தொழுகைக்கு போகிறார்கள், எங்களுடைய கணவன்மார் ஜமாத் தொழுகையில பங்கெடுக்கிறார்கள், எங்களுடைய கணவன்மார்கள் யாருக்காவது நோய் வந்து விட்டா நோய் விசாரிக்க போகிறார்கள், யாராவது மௌத்தாகிவிட்டால் அந்த ஜனாதாவில பங்கெடுக்கிறார்கள், ஜனாதா தொழுகையில. அதுக்கு மேல அவங்களுடைய செல்வங்களை கொண்டு அஜி செய்கிறார்கள். அதை விடவும் மேல அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தா என்ன செய்வார்கள்? ஜிஹாதுக்கும் போருக்கு போகிறார்கள். இப்படி எங்களுடைய கணவன்மார் நன்மையில முன்னே போகிறார்கள். நாங்க அவங்கள பிள்ளைகளை பார்க்கிறோம், நாங்க அவங்கள வேலைகளை செஞ்சு கொடுக்கிறோம், நாங்க வீட்டுல நல்ல முறையில இபாதத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்காதா என்று அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இப்படி நுட்பமான அழகான கேள்வியை கேட்ட எந்த பெண்மணி இருக்கிறார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கடமைகளுக்குரிய கூலிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஜமாத் தொழுகையுடைய கூலி கிடைக்கும், உங்களுக்கு ஜும்மா தொழுகையுடைய ஜும்மாவுக்கு வருகின்ற கூலி கிடைக்கும், ஜனாசாவுல தொழுகையில பங்கெடுத்த கூலி கிடைக்கும், நோயாளியை நோய் விசாரித்த கூலி கிடைக்கும், அதே போன்று ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும், ஜிஹாதுக்கு போக வேண்டிய கட்டம் வந்தா ஜிஹாதுக்கு போகிறார்களா அந்த கூலி கிடைக்கும். நீங்க என்ன செய்வது தெரியுமா? அவங்கள கணவன்மாருடைய கடமைகளை நல்ல முறையில செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு வழிபடுங்க. உங்களுக்கு அல்லாஹ் மாநிலமாக தந்த குழந்தைகளை தீனோடு இஸ்லாத்தோடு அல்லாஹ் ரசூலை காட்டி, அல்லாஹ் ரசூலுடைய வழிகளை காட்டி உடைய பிள்ளைகளை வளங்க. நிச்சயமாக நீங்களும் அந்த நன்மைகளை அடைந்து கொள்வீங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு பதில் கூறி இந்த செய்தியை தூதுவராக அனுப்பி அவங்களுடைய பெண் மக்களுக்கு போய் சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயை அனுப்பி வைத்தார். அன்பானவர்களை, இதை சொல்லுகிறேன்னா, ஒரு தாய் பக்குவமாக வாழ்ந்துவிட்டா நிச்சயமாக ஆண்கள் என்னென்ன நலவுகள் செய்கிறார்களோ அந்த நலவுகளை பங்காராக நிச்சயமாக தாய்மார் இருப்பார்கள். சபையில கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாக்குறாங்க, என்ன கவலை? சொன்னாரு, நாயகமே, இந்த உலகத்துல உங்களை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை வந்தா நாங்க ஒரு ஓடி வந்து உங்களை பார்த்துக் கொள்வோம், உங்களோட சபையில நாங்க உட்கார்ந்து கொள்வோம், ஏதாவது கேட்கணுமா உங்கள்கிட்ட கேட்டு பதில சொல்லிக் கொள்வோம். நாளைய வறுமையினால நீங்க எல்லாம் நல்ல மக்களோட நபிமார்களோட சுவர்க்கத்தில் இருப்பீங்களே, நாங்க எங்க இருப்போம்? எந்த ஒரு கவலை நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்க முன்னால அல்லாஹ் குர்ஆனாயத்தை இறக்கி பதில் கொடுக்கிறார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. இந்த குர்ஆனாயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்க இல்ல, அல்லாஹ் பதில் கொடுக்கிறார். அல்லாஹ் ரசூலுக்கு யாரெல்லாம் வழிபட்டு நடக்கிறாங்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ, இந்த உலகத்துல வாழ்றது அல்லாஹ் ரசூலுக்கு ஆயிட்டு யாரெல்லாம் வாழ்றாங்களோ அல்லாஹ் சொல்லுகிறார், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களுடன் பாட்டப்படுவார்கள்.
கவலைப்படவானா. அல்லாஹ் ரசூலுக்காக வழி வாழ்ந்தால் நாளைய மறுமையினால நபிமாருடைய காலத்துல நீங்க வாழாவிட்டாலும் நபிமார்களோடு ஏற்பாட்டுப்படுவீர்கள். உண்மையாக பாட்டப்படுவீர்கள். யுத்தம் செய்த சுகதாக்களோடு பாட்டப்படுவீர்கள். நல்ல மாதிரியான நல்ல மக்களோடு பாட்டப்படுவீர்கள். கவலைப்படவானா. அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்ந்தா நாளை மறுமையினால நபிமார்கள் இருப்பீர்கள். நாளை மறுமையினால உண்மையாக இருப்பீர்கள். நாளை மறுமையினாலே வாழ்த்துக்கு யுத்தம் செய்யாவிட்டு அந்த உலகத்திலே சுகதாக்களோடு இருப்பீர்கள். நாளைய மறுமையினாலே சாலிஹான நல்ல மக்களோடு இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட அந்த குர்ஆனுடைய ஆயத்தை எப்படி செய்ய முடிக்கிறான். இதை விட வேற என்ன அழகான நட்பு வாருங்களே. அல்லாஹ் ரசூலுக்காக இந்த செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்றான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலுக்காக அந்த உலகத்துல வாழ்வோம். அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால என்ன வந்தாலும் கண்ணியமா அது தோல்விதான். திருமணம் முடிக்கிறோமா அல்லாஹ் ரசூலுக்காக, பிள்ளையோடு பெற்றெடுக்கிறோமா அல்லாஹ் ரசூலுக்காக. அன்பானவர்கள், இப்படியான வாழ்க்கை நாங்க வாழ்ந்தா நிச்சயமாக மறுமையில நாங்க தான் வெற்றியாளர். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக நம்முடைய பொறுப்புகளை சரியான முறையில் நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை படைத்தார். வானத்தை அழகாக அல்லாஹ் நட்சத்திரங்களை படைத்தார். பூமியை படைத்த அல்லாஹ் பூமியை அழகாக்க மரங்களை கூடுகளை அமைத்து தந்தான். கணவன் மனைவி என்ற அந்த இரண்டு சாராரையும் கணவன் மனைவி என்ற அந்த ஜோடியை அல்லாஹ் அழகாக்க குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார். குழந்தையை விட அழகு வேறு உலகத்திலே வேறு ஒன்று காண முடியாது. அதனால் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேட்டார்கள், கண்ணியமானவே, ரப்பிலா தஸர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிஸீன். இந்த உலகத்திலே தனி மனிதனாக விட்டுடாத, தனி மனிதனாக என்ன விட்டுடாத, எனக்கு சந்ததிகளை தா யா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல கையேந்தினார்கள். மௌத்துக்கு பின்னால் எனக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல கையேந்தினார்கள். பிள்ளை கிடைக்காதுன்னு அந்த மலட்டு பருவத்திலையும் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தானா இல்லையா? கண்ணியமானவர்களை கொடுத்தான். அன்பானவர்கள் எதை சொல்ல வருகிறார்? சாலிஹான ஒரு பிள்ளை கிடைப்பது ஒரு பாக்கியம். அந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்ப்பது என்பது அதை விட மிகப்பெரிய பாக்கியம். நல்லடியார்களே, குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாங்கள் எல்லாம் கருத்தினை காட்டுவோம். பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம். மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க இல்லண்டா முதலாவது எதிரி எங்களுக்கு உருவாகுவார்கள். ஒரு கதிர்களுக்கு அப்பால் அல்ல, எங்கட தாப்பாவுக்கு அப்பால் அல்ல, எங்கட வீட்டுக்கு இருந்து எங்கட குழந்தைகளே எங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கின்ற குழந்தைகள் சோதனைகள். அந்த சோதனையான குழந்தைகளை விரோதிகளாக ஆக்குவதும் எங்களை வளர்ப்புத்தான். அந்த குழந்தைகளை கண்குறிச்சியாக செல்வமாக ஆக்குவதும் எங்களுடைய வளர்ப்புத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். கபாபில் மர்இ இஸ்மன் அய்யுரைய மையகு. மனிதனுக்கு ஒரு பாவத்தால் ஒரு பாவம் போதும். என்ன பாவம் தெரியுமா? தன்னுடைய செலவுக்கு கீழே உள்ளவர்கள், தன்னுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையை நல்லதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காம நல்ல வழியை காட்டாம அவர்களை நாசமாக்குகின்ற இந்த ஒரு பாவம் போதும் மனித நாளைய மறுமையினாலே அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் குற்றவாளியாக அடையாளப்படுத்த. எனவே என்னுடைய பொறுப்பு கீழே உள்ள மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அன்பானவர்களை என்னுடைய பேர பிள்ளைகளாக இருக்கலாம், அவருடைய கடமைகளை அவருடைய பொறுப்புகளை சரியான முறையில் செய்வோம். அப்படி செய்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய குழந்தைகள் நாளைய செய்யக்கூடிய நாளையிலே எங்களுக்கு கிரீடத்தை தருவார்கள். அந்த குழந்தைகள் எங்களை சுவர்க்கத்திலே சேர்ப்பார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசிய மிக முக்கியமான விடயம், பெற்றோர் ஆகிய பொறுப்புதாரியாக இருக்கின்ற நானும் நீங்களும் சமூகத்துக்கு முன்மாதிரி இருப்போம். எங்கட குழந்தைகளுக்கு அன்பை சமாதானம், அதாவது சமரசமாக கொள்வோம். ஒரு வீட்டுல ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்களா, கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் அன்பை சமனாக பொழிவோம். செலவழிக்கிறோமா, செலவழிக்கின்ற விடயத்திலும் பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமாக நடப்போம். அன்பு காட்டுகின்ற விடயம், பிள்ளைகளுக்கு என்ன விடயம் செய்வதாக இருந்தாலும் எங்களுக்கு மத்தியில சமரசத்தை பேணிக் கொள்வானவர்களே. அப்படி இல்லை இந்த நாளை வறுமையினால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய குற்றவாளியாக மாற்றிக்கொள்வோம். எனவே வல்லவனாக சுப்ஹானஹு எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த குழந்தை செல்வங்களை பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகளை சாதாரணமாக யோசித்தார். அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பிள்ளையை தந்தா
இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு வயது வச்சுக்கொண்டா ஒவ்வொருவரும் யோசிங்க, 20 வருடத்துக்கு பின்னால யாரோ ஒருவர் திருமணம் முடிக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு கணவரை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெண் பிள்ளையாக இருந்தா 20 வருடத்துக்கு பின்னால யாரோ ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மனைவிய நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். 25 வருடங்களுக்கு பின்னால யோசிங்க, யாரோ ஒரு திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தாயுடைய ஒரு பிள்ளையுடைய தாய, இரண்டு பிள்ளைகளுடைய தாயை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அல்லது ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளையுடைய தகப்பனை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வளர்ப்பு தகப்பனுக்கு தகுதியா, என்னுடைய வளர்ப்பு இந்த தாய்க்கு தகுதியா என்ற விடயத்தை ஒவ்வொரு பெற்றோரையும் சின்ன பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளையும் பார்க்காதீங்க. 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு பின்னால ஏண்ட பிள்ளை நிலைமை என்ன, நான் கபருக்கு போயிடுவேன், ஏண்ட பிள்ளை எப்படி இருக்க போகுது, ஏண்ட பிள்ளை எங்கட பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகுது என்ற விஷயத்துல கண்ணியமான ஒவ்வொருவரும் கவனம் செலுத்துங்க. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வங்களை, அந்த குழந்தைகளை நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய பொறுப்புதாரிகளாக, சிறந்த பொறுப்புதாரிகளாக இறைவா எங்களுடைய கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக தந்துடுவாயாக. யா அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு நாளை மறுமையினால் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை நிம்மதியை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையினால சுவர்க்கத்தில் உயரிய அந்தஸ்து அந்த குழந்தைகளுக்கு வந்து தந்துடுவாயாக. யா அல்லாஹ் குழந்தைகளை கொண்டு எங்களை தண்டித்து விடாத. யா அல்லாஹ் எங்களை மனைவிமார கொண்டு எங்களை தண்டித்து விடாத. யா அல்லாஹ் அந்த பிள்ளைகளை கொண்டு எங்களுக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் 2 உலகத்திலே தந்துடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு சோதனையான விரோதியான பிள்ளைகளை தந்துடாத. யா அல்லாஹ் எங்களோட பொறுப்புகளை சரியான முறை நிறைவேற்றக்கூடிய சிறந்த பொறுப்புதாரிகளாக எங்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த ஊருக்கு பரக்கத்தையும் அருளையும் தந்துடுவாயாக. இங்க ஊர்ல வாழக்கூடிய மக்களுடைய தொழில்துறைகள்ல வியாபாரங்கள்ல பரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. இங்க இருக்கக்கூடிய சிறார்களை, இங்க இருக்கக்கூடிய அதாவது சின்ன சிறார்கள் எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக தலைவிகளாக நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக.